Navin Sadar at Starwood Towers, Medavakam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட் 2026-27 ஆண்டின் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை சமர்ப்பித்தார்கள். இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது? இது தனிநபருக்கு சப்போர்ட் பண்ணித்தா, கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணித்தா, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தா, அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணித்தா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லணும் என்றால் நிரந்தர நாட்டின் வளர்ச்சியை மனதில் கொண்டு ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட். திருப்பி சொல்கிறேன், நிரந்தர வளர்ச்சி, பாரத தேசத்தின் நிரந்தர வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ பட்ஜெட்டுங்கிறது என்னென்னா, வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த மார்ச்சுக்குள்ள இந்த நாட்டில் எவ்வளவு நேர்முக வரி வருமானம் வரும், மறைமுக வருமான வரி வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன செலவுகள் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஒருக்கு முன்னாடி ஒன்று எடுப்போம். முதன்மையாக எடுத்துக்க வேண்டியது 16வது ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். 16வது ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் இருந்துச்சு. அப்போ அதாவது மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரிகளில் மாநிலங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கப்படும், எந்தெந்த சதவீதங்களில் பிரித்து கொடுக்கப்படுங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் தான் பண்ணுறது. இது பாராளுமன்றம் டிசைட் பண்ணுறதில்லை, ஆளுங்கட்சி பிஜேபி மோடி அரசு டிசைட் பண்ணுறதில்லை, ஃபினான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ணுறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரிகளில் மாநிலங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்கப்படும். அப்போ அதை எடுத்த உடனே சொல்கிறாங்க, இந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் வருவதற்கு முன்னால், அதாவது 14th ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன், இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்திருக்கு 2026லேருந்து. இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அப்புறம் 41% மத்திய அரசாங்கத்தினுடைய வருமானம். அதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது என்றால் 36% தான் பிரித்து கொடுத்தாங்க. மோடி அரசாங்கம் வந்தப்புறம் மத்திய அரசாங்கத்தின் வருமானத்திலிருந்து 41% பிரித்து கொடுக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாடுக்கு பிரித்து கொடுக்கறதுல ஏதாவது கூடுதல் கொடுத்துருக்கார்களா, அதை தான் முதல்ல பார்க்கணும். மத்திய அரசாங்கத்தின் வரியிலிருந்து அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மோடி அரசு வருவதற்கு முன்னாடி மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட 6% இருந்தது, 5.3% குறைத்தார்கள். எப்போ? 13th ஃபினான்ஸ் கமிஷன் பீரியடில். 13th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறது 2011-16. அப்போ 2011 யார் இருந்தாங்க, எங்கே ஆட்சி இருந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை குறைச்சாங்க 4.7. அப்புறம் அது குறைக்கப்பட்டது. இந்த ஆண்டு இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் அதில் மார்ஜினலாக கூட்டி கொடுக்குறாங்க. அதாவது 4.08%, 4.097, அதாவது 0.017% ஷேர் கூட கொடுக்குறாங்க. ஐயோ, இது என்ன 0.017% அப்படின்னு பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட நேர்முக மறைமுக வரிகளில், நேர்முக வரி கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடி வருது. அதில் 41% தான் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி பிரித்து கொடுக்குறாங்க. அந்த 10 லட்சம் கோடியில் 0.017% போது மிகப்பெரிய அமௌண்ட் வரும். அதுதான் அங்கே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பிரித்து கொடுக்கலில் மாநிலத்துக்கு, தமிழ் மாநிலத்துக்கு மத்திய அரசிலிருந்து பிரித்து கொடுக்கக்கூடிய வரியுடைய ஷேர் இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் கூட்டப்பட்டிருக்கிறது. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, தனி மனிதர்களுக்கு என்ன, காமன் மேனுக்கு ஏதாவது இருக்கா, வேலை வாய்ப்புக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும்.
இப்போ தனி மனிதனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சென்ற ஆண்டே கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மற்ற முன்னால் இருந்த அரசாங்கம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வருமான வரியில் ஒரு 25,000 ஏற்றுறேன், 50,000 ஏற்றுறேன், 1 லட்சம் ஏற்றுறேன் அப்படின்னு ஏதோ பிஸ்கெட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறத விட்டு இந்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது 12 லட்சம். தனி மனிதர்கள் 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. அதுவும் வேலையில் இருந்தால் 12,75,000 வரைக்கும் செலுத்த வேண்டியதில்லை. அப்போ வேலையில் இருக்கிறவங்க 12.25 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. அப்போ வியாபாரம், சுய வியாபாரம், சுய தொழில் செய்வர்களுக்கு என்ன நிலைமை? சுய வியாபாரம், சுய தொழில் செய்வர்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் பேங்கிங் சேனலில் பண்ணுறாருன்னா 2 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணால் அவருக்கு வரி வராதுங்க. ஏன்னா பேங்கிங் சேனல் 100% பேங்கிங் சேனலில் பிஸ்னஸ் பண்ணார்னா அவர் 100% பண்ண வேண்டாம், 95% பிஸ்னஸ் பண்ணினாலே 6% தான் எடுக்கிறாங்க. 6% எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிக்கு 12 லட்சம் தான். அதே நேரத்தில் கேஷ் மூலமாக தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸ்மால் டவுனில் இருக்காங்க, வில்லேஜில் இருக்காங்க, கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னா 1.5 கோடி வருமானம் வியாபாரம் வரைக்கும் அவங்களுக்கு வரி வராது. ஏன்னா 8% தான் இன்கமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ சிறு குறு வியாபாரிகளுக்கு 1.5 கோடி வரை வருமானம் இருந்தால், வியாபாரம் பண்ணினால், வருமானம் இல்லை வியாபாரம் பண்ணினால், கேஷ் மூலமாக வியாபாரம் பண்ணினால், இல்லை பேங்கிங் சேனல் மூலமாக 2 கோடி வியாபாரம் பண்ணினால் அவங்களுக்கு வருமான வரி கிடையாது. அதே மாதிரி GST2 அதில் பல பொருள்களுக்கு விற்பனை வரி, ஜிஎஸ்டி வரியை சப்ஸ்டான்ஷியலாக குறைச்சிட்டாங்க. அப்போ லாங் டேர்ம் பாலிசி அருமையாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க அதுங்கிறத எடுத்து பார்க்கணும். எந்த மாதிரி சப்போர்ட்? நான் என்ன சொல்கிறேன், இவங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதாவது அடுத்த வருஷம் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, 10 ஆண்டுகள், இது 12வது ஆண்டுகள் நுழையிறாங்க, 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 2014 ஏப்ரலிருந்து இந்த மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு சில உண்மைகள்லாம் சொல்ல விரும்புகிறேன். காமன் மேன் எடுத்தோன்னா ஸ்மால் அண்ட் மீடியம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2015-16 ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன அளவுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 7.25 லட்சம் கோடிக்கு லோன் வந்திருக்கு. மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸ்க்கு 1,15,000 கோடி கொடுத்தாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 3,63,000 கோடி கொடுத்துருக்கு. அதாவது தமிழக ஊடகங்களில் சொல்லுவாங்க, இந்த நிர்வாகம் கார்ப்பரேட் செக்டாரை தான் சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லார்ஜ் பெரிய கம்பெனிகளுக்கு இந்த 10 ஆண்டுகளில் அவங்க கொடுத்த பேங்கிங் செக்டாரில் அவைல் பண்ண கடனே 22 லட்சம் கோடியிலேருந்து 28 6 லட்சம் கோடி தான் கூட. ஆனால் மைக்ரோ ஸ்மால் மீடியம் செக்டார் எடுத்திங்கன்னா, அதுவும் மைக்ரோ அண்ட் ஸ்மாலில் எடுத்திங்கன்னா 4 லட்சம் கோடிக்கு கூட கிட்ட அதிகம். மீடியம் செக்டார் எடுத்திங்கன்னா 2.5 லட்சம் கோடி. அப்போ கான்சன்ட்ரேஷன் எங்கே வருது? ரூட் லெவலில், அடிமட்ட லெவலில் எக்கனாமிக்கல் க்ரோத் ஆகணும்னு கிரெடிட் செக்டாரை பண்ணுறாங்க. இதை தவிர சரி, இது சார் மீடியம்லேயே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா 10 கோடி இருக்குது, 50 கோடி இருக்குது. அப்போ லோயர் இன்கம் செக்டார், அதாவது ப்ரியாரிட்டி செக்டார்னு சொல்லுவாங்க. முக்கிய ப்ரியாரிட்டி செக்டாருங்கிறது ரொம்ப அடிப்படையில் பிஸ்னஸ்லேயும் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த அரசாங்கம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தோங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டிக்கு 8,80,000 கோடி கடன் கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு 22,80,000 கோடி ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். அப்போ எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 3 பங்குக்கு சப்போர்ட், லோன் சப்போர்ட் கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம். அதை விட்டுருங்க. சரி, மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு, மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸுக்கு ப்ரியாரிட்டி செக்டாரில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி 8,48,000 கோடியிலேருந்து 22,33,000 கோடி சென்ற ஆண்டு கொடுத்துருக்காங்க. அதே இது இந்த ஆண்டு இந்த நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு 24 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க? எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வேலை மாத்திரம் இல்லை, ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்
அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டி வந்து இந்த நாட்டில் ஸ்ட்ரென்தன் ஆகணுங்கிறதுக்கு அரசாங்கம் வந்து எல்லாவித உதவிகளையும் கொடுத்து கொண்டுங்கிறது இந்த ரிப்போர்ட் மூலமாக கரெக்டாக தெரிகிறது. சரி, இதை விட்டுருவோம். காமன் மேன், ஹவுசிங் லோன் செக்டர், காமன் மேனுக்கு முதல்ல வீடு வேணும். அப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹவுசிங் லோன் இந்த கண்ட்ரியில் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7,47,000 கோடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து 30 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க வீடு கட்டுறதுக்கு மாத்திரம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு 10%, 9.5% இருந்தது. இன்றைக்கி 7.25% வட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன், தமிழக மக்கள்லாம் புரிஞ்சுக்கணும், இந்திய மக்களும் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீசண்டாக வந்து உலக வங்கி, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. குடும்ப கடன் எவ்வளவு இருக்கிறது, ஹவுஸ் ஹோல்டு டெப்ட்ஸ், இந்தியாவில் இல்லை உலகம் ஃபுல்லாக ஒரு ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த உலகம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும்போது இந்தியா வந்து பெஸ்ட்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அதாவது குடும்ப கடன் இந்த யுனைடெட் நேஷன், வேர்ல்டு பேங்க் எக்ஸ்குவார்ட்டர்ஸு, சுவிட்சர்லாண்ட்லாம் இருக்குல்ல, சுவிட்சர்லாண்டு அங்கே 100 ரூபா சொத்து வச்சுருந்தாலும் 125 ரூபா கடன் இருக்கான். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபா சொத்து வச்சுருந்தாலும் 70 ரூபா கடன் இருக்கான். இங்கிலாந்தில் இருந்தான்னா 76 ரூபா கடன் இருக்கான், 76%. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40% தான் இருக்குது. சீனாவே 60%க்கு மேலே இருக்குங்க ஹவுஸ் ஹோல்டு டெப்ட்ஸ் அப்படின்னா. அப்போ எந்த அளவுக்கு வந்து தனி மனிதர்களுடைய வாழ்வாதாரம் இந்தியாவில் உயர்ந்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு, அதாவது லாங் டேர்ம் பாலிசி ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது விடுவோம். விவசாயிகள், விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு எடுத்து பார்ப்போம். அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் வந்து 2014 வந்து அரசு எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இவங்கள் வருவதற்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு சில ப்ராடக்ட் பார்ப்போம். நான் நிறைய ப்ராடக்ட்லாம் ரிப்போர்ட்டில் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருக்கேன், எந்த ப்ராடக்ட் வேணாலும் சொல்லலாம், ஊடகங்களாக இருக்கிறதுனால சில ப்ராடக்ட். அரிசிக்கு 2013-14 ஒரு குவிண்டாலுக்கு 1310 ரூபா கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து 2369 ரூபா சப்போர்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க அரசாங்கமே. ஏ கிரேட் அரிசிக்கு 1345 ரூபா கொடுத்தாங்க, இன்னைக்கு 2389 ரூபா கொடுக்குறாங்க. கோதுமைக்கு 1450 ரூபா, 1400 ரூபா கொடுத்த இடத்துல இன்னைக்கு 2585 ரூபா கொடுத்துருக்காங்க. உதாரணமாக எடுத்துக்கணும்னா கடலை, நிலக்கடலை 4000 ரூபா கொடுத்த இடத்துல 7263 ரூபா பர் குவிண்டால் கொடுக்குறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு கொள்முதல் அரசாங்கமே கொள்முதல் பண்ணும்போது அந்த சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் மோடி அரசாங்கம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட டபுளாக கொண்டுருவோன்னு. நிறைய ப்ராடக்ட்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் வேல்யூக்கு மேலேயே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில இதுக்கெல்லாம் 1.8, 1.9 டைம்ஸில் இருக்குது. அப்போ விவசாயிகளுடைய பர்ச்சேசஸுக்கு, அவங்களுடையிலேருந்து கொள்முதல் பண்ணுற விலைக்கு ஆதார விலை கடந்த 10 ஆண்டுகளில் கூட்டியிருக்கு. லேட்டஸ்ட்டாக எடுத்து பார்த்தோன்னா நல்ல ரேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேட்டு கொடுத்துமே இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன், ஃபுட் இன்ஃப்ளேஷன், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பார்த்துட்ருக்கோம், தங்கத்தோட விலை ஏறி போயிட்டுருக்கு, டாலரோட மதிப்பு குறைஞ்சிட்ருக்கு, ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தங்கத்துடைய விலை ஏறிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அனாலிசிஸ் பார்க்கணும். இந்தியாவில் தங்கம் கிடையாது, நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். டாலருடைய ரேட்டு வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து இன்றைக்கி 30% இருக்குது இந்த ஒரு ஆண்டில். அந்த 30% எஃபெக்ட் தங்கத்தில் இருக்குது. தங்கத்தோட விலை இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் ஃபுல்லாக. ஏன் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டாலர் தான் காமன் கரன்சி, அதாவது பொருளாதார பண்ட கைமாற்றுதல். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பண்ட கைமாற்றுதல் வந்து ஒரு 70-80 ஆண்டுகளாக, ஒரு 100 ஆண்டுக்கு கீழே டாலரை வந்து காமன் கரன்சியாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ டாலரில் இருந்து, அதுக்கு முன்னாடிலாம் எது காமன் கரன்சியாக இருந்ததுன்னா தங்கம் தான் காமன் கரன்சியாக இருந்துச்சு, கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு.
தங்கமே திருப்பி காமன் கரன்சியாக வருவதற்குரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தங்கத்தோட விலை ஏறுது. அதாவது இம்போர்ட்டையும் எக்ஸ்போர்ட்டையும். அதனால தான் இம்போர்ட் சப்போர்ட் ப்ரைஸு. இப்போ எதுக்காக வந்து ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்லையும் இந்திய அரசாங்கத்தோட ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $701 பில்லியன் அளவுக்கு இந்தியாவுடைய ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய டாலருடைய ஏற்றம் வந்து ரிசர்வ்ஸ் இருக்குது. இருந்துமே அரசாங்கம் வந்து டாலருடைய ஃப்ளக்சுவேஷனில் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்தியாவை உலக அரங்கில் கொண்டு போகணும்னா இந்திய மக்கள் வெளிநாட்டு இறக்குமதியை குறைக்க வேண்டும், இந்திய பொருள்களை வாங்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்கினா தானே நீங்கள் டாலர் கொடுக்கணும், இந்தியாவிலே வாங்குங்க. அதே நேரத்தில் இந்திய பொருட்களை நீங்கள் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு செஞ்சீங்கன்னா அதிக லாபம் வரும். அந்த அதிக லாபத்திலிருந்து இந்தியாவுக்கு வருமானம் வரும், அதிக வருமானம் வரும், இந்தியாவில் அதிக டெவலப்மெண்ட் வரும். அதனால் கவர்மெண்ட் வந்து டாலரில் மற்ற சிச்சுவேஷன், ஏன்னா நமக்கு ஃபாரின் கரன்சி ரிசர்வ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற இது, அதாவது நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ். சரி, இப்போ வருமான வரியில் சார் வருமான வரியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் சில மாற்றுதல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பையனோ பொண்ணோ அயல் நாட்டுக்கு படிக்க போகிறாங்க, ஒரு மெடிக்கலுக்காக போகிறாங்க. அப்போ டிசிஎஸ் வந்து 5% இருந்தது, இப்போ 2% குறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 10 லீவ்ஸ் பீடி தொழிலில் தமிழ்நாடு வந்து முன்னிலை இருக்கிறது. அதில் வாங்குகிற பொருளுக்கு 5% வருமான வரி பிடித்தம் இருந்தது, இப்போ அதை 2% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி வருமான வரி ரிட்டர்ன் ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளெலாம் நீங்கள் ஜூலைக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம், ஆகஸ்ட்டில் ஃபைல் பண்ணால் போதும். ஆடிட் கேசஸ்லாம் எப்போதும் போல் பண்ணட்டும், ஜூலைலேருந்து ஒரு மாதம் தள்ளி ஃபைல் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆடிட் பண்ணுற கேஸுக்கெல்லாம் இனிமேல் பெனால்ட்டி போட வேண்டாம், 1.5 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம் பெனால்ட்டி போட்டாங்க. நீங்கள் வந்து லேட் ஃபீனு ஒரு 75,000 ரூபா கட்டினா போதும், உங்களுக்கெல்லாம் பெனால்ட்டி கிடையாது. இந்த மாதிரி சட்டத்தில் நிறைய சிம்பிளிஃபிகேஷன், வருமான வரி சட்டத்தில் வருமான வரி பெனிஃபிட் இல்லைன்னா கூட வருமான வரி சட்டத்தில் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. மினிஸ்டர் சொன்னாங்க புதுசாக ரூல் கொண்டு வர போகிறோம், புதுசாக ஃபார்ம் நோட்டிஃபை பண்ண போகிறோம், காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக ஃபைல் பண்ணுற மாதிரி புது வருமான ரிட்டர்ன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வருமான வரி பிடித்தம் வேண்டாம் அப்படின்னு செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணுறவங்க காமன் ஃபார்ம் ஆன்லைன்லேயே பண்ணுவதற்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெக்ஸ்டைல் செக்டார் நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படின்னா அதோடைய சொத்தோட மதிப்பு கூடணும். அப்போ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 12,20,000 கோடி, சென்ற ஆண்டோட 1,00,000 கோடி கிட்டத்தட்ட அதிகமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு புதிய அசட் கிரியேஷனுக்காக செலவு பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது பொருள்களை வேகமாக எடுத்து போட்டுறதுக்கு ஸ்பீட் ரயில் காரிடர் ஒரு 7 இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலே பாருங்கள் 7 இடத்துல தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக எடுத்திங்கன்னா சவுத் இந்தியாவில் ஹைதராபாடு, சென்னை, பெங்களூருக்கு மேஜராக ஒரு 5 ரூட் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் இருக்குது. அதில் சென்னைக்கும் ஹைதராபாடும் சென்னையும் பெங்களூரும் இருக்குது, அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வாட்டர்வேஸ், இன்லேண்ட் வாட்டர்வேஸையும் சி வாட்டர்வே, ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டரில் நமக்கு வந்து கடல் மூலமாக, ஏன்னா இந்தியாவில் ஒரு 75% இந்திய ஏரியா வந்து கடல் தான் சூழ்ந்திருக்கிறதுனால கடல் டிரான்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணுற அளவுக்கு அந்த போர்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் சப்போர்ட்டுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 20 நியூ நேஷ்னல் வாட்டர்வேஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, முனிசிபாலிட்டிஸ், அதாவது இப்போ வந்து அரசாங்கம் சொல்லிகிட்ருக்கு ஒவ்வொரு முனிசிபல் கார்பரேஷனும் முனிசிபாலிட்டியும் அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கணும்னா அவங்களே அவங்களுடைய முனிசிபாலிட்டியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்து
பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி பப்ளிக்லேருந்து பணம் வாங்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து பணம் வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்படின்னா 1000 கோடி வாங்குறீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து 100 கோடி அளவுக்கு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட ஒரு பெரிய மருத்துவ துறை அப்படிங்கிறது ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேத துறைக்குரிய டெவலப்மெண்ட்டுக்கு 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஆயுஷ் டெவலப்மெண்ட்டுக்கு புதியதாக 3 இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வராங்க. இதில் இன்னொன்று சொல்லணும், கோஆப்ரேட்டிவ் செக்டார் டெவலப்மெண்ட்டில் இது வரைக்கும் மில்க்கு, ஆயில் சீட்ஸு அந்த மாதிரி இருக்கிற கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு இன்கத்துக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. இப்போ அதை வந்து கேட்டில், விலங்குகள் மெயினாக அந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் செக்டார் வந்து ஒரு பெரிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து சின்ன கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு பணம் கொடுத்து ஷேர் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர டிவிடெண்டுக்கும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. இந்த நாட்டுடைய புராதனம், அதாவது ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஸ்பிரிச்சுவல், அந்த மாதிரி ஒரு 15 இடத்தை சூஸ் பண்ணி கல்ச்சர் டூரிசம் டெவலப் பண்ணுறதுல தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 15 இடத்துல அதோட இதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்ஸாக டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ண போகிறதா இந்த பட்ஜெட்டில் சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறையா ஃபீல்டு இதில் நமக்கு தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எல்லா செக்டாரையும் சேர்த்து சிங்கிள் செக்டாராக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டார் அனௌன்ஸ் பண்ணி அதோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்சென்டிவ், அதோட ப்ராடக்ட்டுக்கு உரிய எக்ஸ்போர்ட்டுக்குரிய சப்போர்ட்டிவ், அதெல்லாம் வந்து நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்டார்லையும் எடுத்தீங்கன்னா, அதாவது இது எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஏர்னிங் மெம்பர் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பட்ஜெட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். போன வருஷம் 10 கோடி வியாபாரம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் 50 கோடி பண்ண முடியாது. 10 கோடி 12 கோடி பண்ணலாம், 12 இல்லை 14 கோடி பண்ணலாம், ஒரு 20-30. அதே மாதிரி ஒரு நாட்டு வருமானமும் அந்த நாட்டு செலவும். நம்ம நாட்டுக்கு வருமானம் எங்கே? நேர்முக வரி, மறைமுக வரி, அப்புறம் வந்து கம்பெனிலேருந்து வர டிவிடெண்டு, இன்ட்ரெஸ்ட்டு, டெபாசிட்டு, இந்த மாதிரி. அது தவிர கவர்மெண்ட் பாரோ பண்ணுறது. இதை வச்சுக்கிட்டு அந்த நாட்டோட டெவலப்மெண்ட்டில் போகிற பட்ஜெட்டில் அந்த க்ரோத் செக்டார் அவங்க என்ன பாதையை நோக்கி போடணும்னு பார்த்தாங்களோ அந்த பாதைக்கு, அதாவது 2028 இல்லை 29க்குள்ளே 3வது பெரிய எக்கானமி, இப்போ வந்து நம்ம வந்து 4வது எக்கானமி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துட்டோம். 3வது பெரிய எக்கானமிக்கு மார்ச் பண்ணுறதுக்கு எல்லா துறைகள், அதாவது இந்த துறைன்னு கிடையாது, எல்லா துறைகளையும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் மாத்திரம் இல்லை, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குரிய செக்டார்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், முத்ரா ஸ்கீம் இந்த கவர்மெண்ட்டு தான் கொண்டு வந்துச்சு. இந்த 10 ஆண்டுகள் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா கிட்டத்தட்ட 51 கோடி லோன் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சில பேர் 2வது லோன் வாங்கியிருப்பாங்க, சில பேர் 3வது லோன் வாங்கியிருப்பாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி பேர் லோன் வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 லட்சம் கோடி ரூபாய் இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஆவரேஜாக. அப்படிங்கும்போது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு டெவலப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து உமன் என்டர்ப்ரூனர்ஸ், செல்ஃப் ஹெல்ப் என்டர்ப்ரூனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷீங்கிறது கொண்டு வராங்க. அதாவது உமன் வந்து பாரோ பண்ணி வேலை செய்கிறத விட அவங்கள வந்து ஒரு முதலாளிகளாக ஆக்கணுங்கிறதுக்குரிய திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்த்தா இது நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பட்ஜெட். இதில் திருப்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையே வரல இந்த பட்ஜெட்டில். நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பட்ஜெட்டில் ஒரு 4-5 இடத்துல தமிழ்நாடுங்கிற வார்த்தை வந்துருச்சு, தமிழ்நாடுங்கிற ஊர் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள ஒரு பேர் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இது வந்து இந்திய நாட்டுடைய பட்ஜெட்டு. இந்த இந்திய நாட்டில் இருக்கிற 146 கோடி மக்களுடைய பட்ஜெட்டு. சில குறுகிய மனப்பானை உடையவர்கள், சிறிய மனம் கொண்டவர்கள்,
தாழ்மை உள்ளம் என்ன கொண்டவர்கள் இவங்க வந்து எங்க தமிழ்நாடு பேர் சொல்ல, தமிழ்நாட்டுக்கு இது சொல்லல அது சொல்லல. இப்ப மெட்ரோ ரயிலுக்கு கிளியரா சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு 66,000 கோடி உண்டுன்னா அது ஏற்கனவே சாங்ஷன் ஆயாச்சு. ரயில் ப்ராஜெக்ட் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வெளியூர்ல இருக்காதீங்க, சென்னையில வந்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல பூந்தமல்லியிலேருந்து வடபழனி வரைக்கும் டைரக்டா ட்ரெயின் வரப்போகுது. மார்ச் ஏப்ரல்ல ரூட் பாதையெல்லாம் ரெடி. பணம் கொடுக்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இதெல்லாம் வரல. கம்ப்ளீஷன் டார்கெட்டட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால வந்து இதுல தனியா சொல்லலை, நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு, ஏற்கனவே சாங்ஷன் பண்ணியாச்சு. இல்லை மதுரை மதுரையும் கோயம்புத்தூர் ரயில் ப்ராஜெக்டை பற்றி இவங்களை சரியாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாதனால ரிவைஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரிவைஸ் ரிப்போர்ட் பார்த்து அந்த இடத்துல ஃபீஸிபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடு ரன் குஜராத்தில் கொடுத்தாங்க, அகமதாபாத்துக்கும் பாம்பேக்கும் வந்து புல்லட் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் 700 கிலோமீட்டருக்கு புல்லட் ட்ரெயினே கொடுக்கலன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு மக்கள்லாம் போய் பாருங்க. சில நாட்களில் வந்தே பாரத் ட்ரெயின் நாகர்கோவில் டு சென்னையில் பாதி ட்ரெயின் காலியாக கிடக்கு. ஒரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அதில் மக்கள் சப்போர்ட் வந்து அதை மக்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்தி வருமானம் வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க, இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. நீங்கள் சில நாள் நாகர்கோவில் ட்ரெயின் பாருங்கள், சென்னைக்கு வர வந்தே பாரத் எடுத்து பாருங்கள், மதுரை திருச்சி வர வரைக்கும் ஃபில்லப்பே ஆகாது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ட்ரெயினை விட்டத்துக்குரிய வருமானம் அந்த அரசாங்கத்துக்கு இன்னும் புதுசாக முழுதுமாக வரலைங்கிறது தான் அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு புல்லட் ட்ரெயின் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்குரிய தேவை இருக்கணும். சும்மா வந்து அங்கே பண்ணாங்க இங்கே பண்ணாங்கன்னு அங்கே வந்து நீங்கள் பாம்பே டு அகமதாபாத் எத்தனை ட்ரெயின் விட்டாலும் ஃபுல்லாக போகும். ஏன்னா மூவிங் பாப்புலேஷன் இருக்குது இங்கே. ஏன்னா அது 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் போகிறது. இங்கே வந்து 7 மணி நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு 700 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா பாப்புலேஷனில். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் ஊடகங்களை மக்கள் மனத்தை குழப்புவதற்காக பேசுவதை தயவு செய்து நம்பிவிடாதீர்கள். இது ஒரு அருமையான பட்ஜெட்டு, மக்களுடைய வளர்ச்சிக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய அரசாங்கம் சமர்ப்பித்த பட்ஜெட் ஒரு நல்ல பட்ஜெட் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.